அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ரெண்டுமே பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, அதனால் அதுவும் பார்க்கலாம். நம்ம மேக்ஸ் வந்து ஆல் இண்டெக்ஸ் ஸ்டாக் ஆப்ஷன் எல்லாத்துக்குமே போகிறோம். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் வந்து வருகிற 21 சண்டே காலையில் 11 தூங்குது. ஓகேங்களா? 11 கிளாஸ் ஆரம்பிக்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யாராவது கேட்டிங்களோ அனுப்பிட்டேன். என்ரோல் பண்ணுறவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அனுப்பிடுவேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு போயிடுவோம், டேட்டாஸ்க்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஃப்ஐடிஐ டேட்டா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் 9,50,000 தான் இதில் தான் இருக்காங்க பையில். நேற்று ஒரு 40,000 கட்டர் செல்லுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் இன்னும் லோ குவான்டிட்டி தான் வச்சுருக்காங்க. அதனால மார்க்கெட்டில் வந்து இவங்க பில்ட் பண்ணனால மூவ்மெண்ட் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? எதர் சைடு எந்த பக்கமோ அது நமக்கு தேவையில்லை. இது முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. ரீட்டைல் ட்ரேடர் இது இவ்வளோ இருக்கக்கூடாது பையில், மார்க்கெட் ஏறணும் என்றால் இன்வெஸ்டருக்கு. இன்ட்ராடே ட்ரேடருக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம பாட்டுக்கு நம்ம கால்குலேஷனை ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸ் வந்து 77,200 கால், 182 rupees, 182 ரூபாய் சப்போர்ட் எடுத்தா சென்செக்ஸ் ஏறுவதற்கும் 182 ரூபாய் ரெசன்ஸ் எடுத்தா சென்செக்ஸ் இறங்குவதற்குமான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ சென்செக்ஸ் வந்து 77,200 கால் 180 rupees வந்தா மட்டும் டிசிஷன் எடுங்க. எய்தர் அப் ஆர் டவுன். உங்க டெக்னிக் நம்ம மேக்ஸ் கால்குலேஷன் படி அங்கே சம் ரூல் இருக்கு, நம்ம என்ட்ரி எடுத்துட்டு போயிடுவோம். யூடியூப் பார்க்குறவங்க அங்கே உங்கள் டெக்னிக்கை பயன்படுத்தி எய்தர் அப் ஆர் டவுன். இங்கே எடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் பெருசாக இருக்கும். மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எந்த பக்கமோ திரும்ப போகுது, இதில் வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரெண்டு தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம். கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் எந்த செக்கில் எதில் வேணாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க உங்கள் மெத்தட் படி. அப்போ மூமெண்டம் பெருசாக இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அது 182 போனாலும் மேலே போனாலும் ஒரு வழியில் திரும்பி ஆகணும், அது அதே டைரக்ஷன். அங்கே திரும்புமா இல்லையாங்கிறது அங்கே கன்ஃபர்மேஷன் இருக்குது நமக்கு. ஓகேங்களா? அதே போல் கீழே வந்தாலும் கீழே இருந்து திரும்புமா ஒரு வழியில் திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். அப்போ இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது நமக்கு. அது போல் 1000 பாயிண்ட் எங்கெங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஏறும், இறங்குறதா இருந்தால் இறங்குன்றது எல்லாமே ஃபுல்லி மேக்ஸ். அப்புறம் இன்னைக்கு 0 to 0 கால் சென்செக்ஸில் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட். அந்த டைம் எந்த ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணணும், எப்போ எடுக்கணும், என்ன விலையில வாங்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எல்லாமே அந்த 5 ரூலை மட்டும் மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? சென்செக்ஸ்க்கு. சரி, இப்போ நம்ம நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஒரு கேண்டில் இறங்க ஏற்றாமல் 100 பாயிண்ட் ஆப்ஷன்லேயே இருக்கும், ஏற்ற இருக்குங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. பிகினர்ஸ் 2400 கால் 102 ரூபாய்க்கு மேலே இருக்குதா மார்க்கெட் ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். 2400 கால் 102 ரூபாய்க்கு கீழே ரெசன்ஸ் எடுத்தா மார்க்கெட் இறங்குவதற்கு ட்ரை பண்ணும். அப்போ 2400 கால் 102 rupees இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுங்க. எய்தர் அப் ஆர் டவுன். ஓகேங்களா? எல்லாமே பிஃபோர் கால்குலேஷன் தான். நமது லைவ் இதில் எதுவுமே கிடையாது. முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோம். அங்கே வரும்போது யாரை பை பண்ணணும் என்னங்கிறது மட்டும்தான் வேலை. அப்போ இங்கேருந்து ஏறுனா ஒரு வேளை திரும்பி ஆகணும். சேம், அது ஒரே மேக்ஸ் தான் எல்லாத்துக்கும். அப் ஆகும், அதே டவுன் ஆகணும், அதே தான் ரூல். இதில் ஃபால்ஸாக சில டைம் மேலே இருப்பாங்க, கீழே இருப்பாங்க, மேலே இருக்கும் டக்குன்னு விடும், கீழே இருக்கும் டக்குன்னு விடும். இதெல்லாம் ஃபால்ஸாக இருந்தால் அந்த மாதிரி நடக்கும். அதுவும் நம்மளால மேக்ஸில் கண்டுபிடிக்க முடியும். நம்ம இது சொல்றது சிந்திக்கணும் என்பதற்காக தான். மார்க்கெட் மேக்ஸாக இருந்து மட்டுமே இயங்குது, அதை சார்ந்து படிங்க அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான். இது நடந்திருக்கா போஸ்ட்மா கட்டுப்படல பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.